வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை விடயத்தில் அரசாங்கத்தை காப்பாற்றும் அர்ச்சுனா. காணி உரிமையாளர்களுக்கு குரல் கொடுத்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். பொத்துவில் கனகர் கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். கிளிநொச்சி மக்களை இழிவுபடுத்திய அர்ச்சுனா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். கரைச்சி தவிசாளர் அருணாச்சலம் வேலமாளிகிதர். முள்ளிப்பத்தானையில் தொடரும் கொள்ளை, ஒரே இரவில் 3 வீடுகள் உடைப்பு. திருகோணமலையில் பதுக்கி வைக்கப்பட்ட சட்டவிரோத டீசல் பரல்கள் மீட்பு. மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ள எரிவாயு விலை வெளியான அறிவிப்பு. சீமேந்து விலையும் அதிகரிப்பு. யாழில் மதுபோதையில் இருந்த காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள். பாதசாரி கடவையில் மோதிய மோட்டார் சைக்கிள் வயோதிப பெண் பலி. வயிற்று பகுதிக்கு நுழைந்து வெளியே வந்த இரும்பு கம்பி, மதுரை வைத்தியசாலையில் அதிசய அறுவை சிகிச்சை. மலைப்பாம்புடன் உருண்டு புரண்டு நடனமாடிய யுவதி, கொழும்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. டொனால்ட் ட்ரம்பின் பின்வாங்கலுக்கு மத்தியில் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது பாரிய தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையின் நிலைப்பாடு குறித்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜாவிடம் கஜேந்திரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மட்டத்தில் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் குறித்த விகாரைக்கு ஆதரவாக காவல்துறையினரும் இராணுவத்தினரும் செயற்படுவதோடு காணி உரிமையாளர்களுக்கு உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்டு தென்பகுதியிலிருந்து வருவோருக்கு பாதுகாப்பு வழங்குவதாகவும் தங்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்குகளை பதிவு செய்வதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அங்கு குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, காவல்துறை உங்களுக்கு எதிராக செயற்பட்டால் காவல்துறைக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர், குருந்தூர் மலையில் வழக்கு போட்டும் இராணுவத்தினர் நீதிமன்ற தீர்ப்பை மீறி செயற்பட்டமையை சுட்டிக்காட்டி அதனால் வழக்கு போட முடியாது என்று தெரிவிக்கையில், அதை பற்றியெல்லாம் என்னால் கதைக்க முடியாது என்று மழுப்பலாக பதிலளித்து அரசாங்கத்தை மீண்டும் தையிட்டி விகாரை விடயத்தில் காப்பாற்றியுள்ளார். இதையடுத்து சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பலாலி காவல்துறையினை இனவாதமாக செயற்பட்டதாக கஜேந்திரன் தெரிவித்த நிலையில் அதில் குறுக்கிட்ட அர்ச்சுனா, நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு விடுவித்தீர்கள், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என காணி உரிமைக்காக போராடிய காணி உரிமையாளர்களில் தான் தவறு இருப்பது போன்று போலீசாருக்கு ஆதரவாக பேசி கூட்டத்துக்கு தேவையற்ற தனிப்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்ட நிலையில் இவற்றுக்கு பதிலளித்த கஜேந்திரன், அர்ச்சுனா, உம்மிடம் ஆதாரம் இருந்தால் நீர் போய் வழக்கு போடும், இங்கிருந்து கொண்டு தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பாக மீட்டிங்கள் நடந்து கொண்டிருக்கு ஜனாதிபதி மட்டத்தில். ரெண்டபடியால் அதுக்குரிய அந்த 3 கட்ட நடவடிக்கைகள் முடிஞ்சது. அது தொடர்பாக வேலை நடந்து கொண்டிருக்கு. அதுக்குரிய தீர்வு தரப்படும். ஆனா என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் ஒரு பக்கம் அப்படி சொல்றீங்க, ஆனா மற்ற பக்கம் ஒரு 100கணக்கான போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்து தென்பகுதியிலிருந்து வாராக்கள் அங்க விழாக்கள் கொண்டாடுற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அது பார்த்தால் காணி விடுவிக்கிறதுக்குரிய ஒரு செயல்பாடு மாதிரி இல்லை. போலீசார் அப்படி நடந்து கொள்றது மக்களை பெரிய ஒரு விரக்தி நிலைக்கு கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி சொல்லி அங்க இருந்து இங்க கும்பிட வரீனம் ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன். இல்ல அதை வரீனம் ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த போலீசார் முழுக்க போலீஸ் வாகனங்கள்ல சப்ளை போகுது, மூட்டை சப்ளை போகுது, ஆமி வாகனங்கள்ல போகுது. அப்ப ஆமியும் போலீஸும் தொடர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை குறிக்க சப்ளை செய்யணும் சொல்லி சொன்னால் அது என்பிபின் இந்த வரையறைக்குள்ள அது ஒரு சட்டபூர்வமான ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். நீங்க உங்களோட ரிக்வெஸ்ட் கொடுங்க, நாங்கள் எப்படி போகுது டாக்டர், நீங்க இப்படி கதைக்கிறது பொருத்தம் இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இதுல ஆர்டிஐக்களாலதான் இதுல கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னா இங்க வருவான் இல்ல. நீங்க அப்ப அதுல இப்ப அது இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. தயவுசெய்து உங்கள்கிட்ட நீங்கள் இந்த மக்கள்கிட்ட பிரதி என்ற அடிப்படையில் இதை ஆக குறைஞ்ச அந்த மக்களுக்கு நம்பிக்கை வாரத்துக்கு போலீசார் 300-400 பேர் குவிஞ்சிருந்து அந்த போராடுற காணி உரிமையாளர்களுக்கு காணிக்க போவிடாம தடுத்து வச்சுக்கொண்டு தென்பகுதியிலிருந்து வாராக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சகல நிகழ்வுகளையும் தொடர்ந்து செய்யறதுக்கு ஒத்துழைக்கிறதை கட்டுப்படுத்த வேண்டும். அது ஒரு எங்களோட மிகவும் பிரியமான ஒரு வேண்டுகோள். என்னோட அந்த அளவுக்கு மோசமா நடந்து கொள்கிறார்கள் போலீசார். மற்றது பொய் வழக்குகளை போடுறது நின்று ஒரு நியாயமான முறையில் போராட வலிக்கிறார்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கொண்டே பொய் வழக்குகளை போடுறது. அப்ப இது இப்படி செய்தால் இப்படி இந்த போலீஸ்ல நம்பிக்கை வரும்.
මේකෙස එන්නේ වන්දනාකාර වෙන්නේ. ඒ වන්දනාකරුවන්ට අපි කිසිම දෙයක් දෙන්නේ නැහැ. අපි දෙන්නේ වතුර දෙන්නේ අපේ අයට, පොලිසිය අයට. අපේ වෙල්ෆෙයාර් එකක් තියෙනවා. අපි වෙල්ෆෙයාර් දෙන්නේ පොලිසිය අයට විතරයි. වෙන කාටවත් පිළිපැය දෙන්නේ නැහැ. எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் வாராக்களுக்கு வந்து தாங்கள் எந்த ஒரு இதுவும் செய்யறதோ ப்ரொமோட் பண்றதே இல்லையா தங்கட போலீஸ்காரருக்கு மட்டும்தான் தண்ணி கொடுக்குறோமா ஓ இல்ல උද්ඝෝෂණ පන්සල දුන්නා. මෙතුමානවා නීති විරෝධ බිල්ඩින් නිසා එන මිනිස්සු නවත්තන්න බලුවා. ඒක නම් කියලා උසාවි කියලා ඒක නවත්තන්න. ඔව් அதை சொல்லினா நீங்க நீதிமன்றத்துல போய் முறைப்பாட போட்டா நீதிமன்றம் நிப்பாட்டும் நீங்க நீதிமன்றத்துக்கு போயிடும். சரி காவல்துறை புலவிடுதுன்னா காவல்துறைக்கு எதிராக நீங்க ஒரு வழக்கு போட்டிருக்கலாம் தானே. இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா ஐயா ஐயோ நாங்கள் வந்து நீதிமன்றம் இல்ல தான் ஐயா நான் கேட்கிறேன் நான் உங்களோட பக்கம் நான் போசா போட் நான் கேட்கிறேன் ஏன் நீங்க கோர்ட்ல ஒரு வழக்கு போடல இப்ப என்னன்னு நீங்க இப்ப எனக்கு யாரோ ஒரு ஆள் அடிச்சா நான் வழக்குக்கு தெரியலான்னு சுடவா அப்ப இரண்டாம் கட்ட மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்துமாறு கோரி பொத்துவில் கனகர் கிராம மக்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 1990ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற கனகர் கிராம மக்களின் காணியை வன பாதுகாப்பு திணைக்களத்திடமிருந்து மீட்டு தருமாறு கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொண்டு வந்த தொடர்ச்சியான 5 வருட போராட்டத்தை தொடர்ந்து கனகர் கிராம மக்களின் மீள்குடியேற்றத்துக்காக அரசாங்கத்தால் 202 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சுட்டிக்காட்டினர். போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் விடுவித்த கனகர் கிராம மக்களின் காணியை பகிர்ந்து அளிப்பதற்காக 202 பேரினுடைய பெயர் விவரம் பரிந்துரைக்கப்பட்டு பொத்துவில் பிரதேச செயலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். இருந்தபோதிலும் 2023ஆம் ஆண்டு அதில் 73 குடும்பங்கள் முதல் கட்டமாக குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் மிகுதியாக உள்ள எமக்கு குடியிருப்புக்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அரசாங்கம் விடுவித்த எமது காணியில் நாம் மீள் குடியேறுவதற்கான அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்வியுடன் அரசாங்கம் விடுவித்த எமது காணியை எமக்கு கையளிக்குமாறு கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முதலாம் கட்டமாக 73 குடும்பங்கள் மீள் குடியேற்றப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்று வரை அவர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் பெரும் கஷ்டத்தின் மத்தியில் அடிப்படை வசதிகளற்று இன்று வரை வாழ்ந்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட கனகர் கிராம மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் இந்த காணியை பெறுவதற்காக விண்ணப்பித்த எஞ்சிய 129 பேர்களில் சிலருக்கு 2ஆம் கட்ட மீள்குடியேற்றத்துக்கான நேர்முக பரீட்சை கடந்த வருடம் பொத்துவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற போதிலும் இதுவரை எந்த முடிவுகளும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் இவர்கள் சுட்டிக்காட்டியதோடு சேனை பயிற்சிகளை வாழ்வாதாரமாக நம்பி வாழும் கனகர் கிராம மக்களுக்கான 2ஆம் கட்ட மீள்குடியேற்றத்தை அடிப்படை வசதிகளுடன் விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அரசாங்கத்தால் விடுவித்த தமது காணிகளை தமக்கு கையளித்து மீள்குடியேற்றுமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல 3 வருடமாகியும் கடந்த மீள்குடியேற்றப்பட்ட 73 குடும்பங்களின் அடிப்படை வசதிகள் இனியும் காலம் தாழ்த்தாமல் துரிதப்படுத்துவதோடு 2ஆம் கட்டத்துக்காக காத்திருக்கும் இந்த காணிகளை கையளிக்குமாறு அரசாங்கத்திடம் உரிய அதிகாரிகளிடமும் கோரிக்கை விடுத்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். நேற்று காலை 10 மணியளவில் கனகர் கிராமத்தில் உள்ள இவர்களின் காணி பகுதியில் அக்கரைப்பற்று பொத்துவில் பிரதான வீதிக்கு முன்பாக வாசகம் பொருந்திய பதாதைகளை ஏந்தியவாறு காணி மீட்புக்கான கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. போராட்டத்தை தொடர்ந்த இவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கனகர் கிராமத்தில் விடுவிக்கப்பட்ட 202 ஏக்கர் காணி பகுதியில் எமக்கு சொந்தமான சுமார் 100 ஏக்கர் கடற்கரை காணி விடுவிக்கப்படவில்லை. அதற்குள் தங்களால் எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாமல் தடுத்து வரப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். அது தொடர்பாக நாம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் குறித்த காணி தொடர்பில் தகவல் கேட்டு விண்ணப்பித்துள்ளோம். எனவே எமது இந்த கனகர் கிராம கடற்கரை காணி தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்தி தமக்கு கருணை காட்டி எமது வாழ்வாதாரத்துக்காக இந்த காணியை விடுவித்து தம்மை குடியமர்த்துமாறு அரசிடம் கோரிக்கை விடுக்கும் கருத்தொன்றையும் தெரிவித்திருந்தனர். எமது காணி எமக்கு வேண்டும் என்ற பதாதைகளை ஏந்தி கோஷங்களோடு முன்னெடுத்த இந்த போராட்டம் நேற்று காலை 10 மணியிலிருந்து சுமார் 45 நிமிடங்கள் வரை முன்னெடுக்கப்பட்டது. இதன்பின் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களில் ஒரு குழுவினர் பொத்துவில் பிரதேச செயலகம் சென்று பிரதேச செயலாளரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய பேச்சுக்காய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என
கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேலமாளிகன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கிளிநொச்சி மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று பேசியதாக வெளியான கருத்துக்கள் மாவட்ட மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்றும் சமூக அடையாளங்களை குறிப்பிட்டு கூறியுள்ளமை மிகுந்த வேதனை அளிப்பதாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்ற அனுப்பி வைக்கப்பட்டவர் இப்படியான மனவேதனை அளிக்கின்ற வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக அரசியல் விடயங்களை பேசுகின்ற பொழுது மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய வகையில் பேசுவது நல்ல விடயம். இதை விடுத்து ஒரு பிரதேசவாதத்தை தூண்டும் வகையில் கிளிநொச்சி மக்களை பற்றி அவதூறு வார்த்தைகள் பேசுவது அநாகரிகமான செயல் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 8ஆம் கொரடி பகுதியில் மீண்டும் கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 4 மணியளவில் அந்த பகுதியில் உள்ள 3 வீடுகள் உடைக்கப்பட்டு நகை மற்றும் பணம் என்பன கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10ஆம் தேதி இதேபோன்ற கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் இடம்பெற்றது. அன்று எவ்வாறு 3 வீடுகள் உடைக்கப்பட்டன, அதே போன்ற பாணியில் இன்று மீண்டும் 3 வீடுகள் கொள்ளையர்களால் இலக்கு வைக்கப்பட்டன. தொடர்ச்சியாக ஒரே மாதத்தில் 2 முறை இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பது அந்த பகுதியில் பாதுகாப்பு பலவீனமாக உள்ளது என்ற அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் உள்ளோர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த நள்ளிரவு வேளை பயன்படுத்தி கொள்ளையர்கள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட வீடுகளில் இருந்து பெறுமதியான தங்க நகை மற்றும் பணத்தை அவர்கள் தந்திரமாக திருடிச் சென்றனர். சம்பவம் குறித்து தம்பலகாமம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் தடயங்களை சேகரிக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் குற்றவாளிகளை கண்டறிய தகுந்த நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். முள்ளிப்புத்தானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்களை கட்டுப்படுத்த போலீசார் குறித்த பகுதியில் இரவு நேர ரோந்து நடவடிக்கை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடரும் கொள்ளை சம்பவங்களால் தங்களின் சொத்துக்களும் உயிர் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக அந்த பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட டீசல் கைப்பற்றப்பட்டுள்ளது. 10 பரல் டீசல் இவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டம் சேரனுவர காவல் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் காவல்துறையினர் டீசலை கைப்பற்றினர். கந்தலாய் பிராந்திய காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கல்லாறு பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது டீசல் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நிலவும் போர் பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குடவர்த்தன ஊடகத்துக்கு தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்வரும் மே மாதம் வரை போதுமான லிட்டோ எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் என்று லிட்டோ நிறுவன தலைவர் மேலும் குறிப்பிட்டார். சீமேந்து விலை அதிகரிப்பு. தற்போதைய நெருக்கடியின் காரணமாக ஒரு மூட்டை சீமேந்து விலை அதிகரித்துள்ளது. ஒரு மூட்டை சீமேந்தின் விலை 175 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். அதன்படி சந்தையில் ஒரு மூட்டை சீமேந்து தற்போது 2250 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. யாழ் பருத்தித்துறையிலிருந்து மணல்காட்டுக்கு சுற்றுலா சென்றோரை சிவில் உடையில் நின்ற காவல்துறையினர் தாக்கும் காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் சில சுற்றுலா பயணிகள் பருத்தித்துறையிலிருந்து மணல்காட்டுக்கு சுற்றுலாவுக்கு சென்றனர். இதன் பொழுது குறித்த பகுதியில் இருந்த காவல்துறையினர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். சிவிலுடை மட்டுமின்றி மேலாடைகள் இல்லாமல் மது அருந்திய நிலையில் அங்கிருந்த காங்கேசன்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரே இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டனர். குறித்த காவல்துறையினர் திணைக்கள வாகனத்தில் சென்றுள்ளமை காணொலியில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் பாதசாரி கடவை ஊடாக வீதியை கடந்த பெண் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இந்த சம்பவத்தில் ஊர்காவற்றுறை புளியம்கூடல் பகுதியைச் சேர்ந்த நவரத்தினம் நவமணி என்பவரை உயிரிழந்தார். கடந்த 18ஆம் தேதி குறித்த பெண்ணும் அவரின் மகனும் பல்வெட்டித்துறையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றனர். பின்னர் 22ஆம் தேதி அங்கிருந்து மீண்டும் தமது வீடு நோக்கி வந்தனர். இதன்போது வல்லைவெளி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்ற இருவரும் வழிபட்டுவிட்டு பாதசாரி கடவையூடாக வீதியை கடந்த நிலையில் நெல்லியடி பகுதியிலிருந்து மின்னல் வேகத்தில் வந்த மோட்டார் சைக்கிள் அவர்கள் மீது மோதியது. அதையடுத்து உடனடியாக அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்புதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முருங்கைக்காய் பறிக்கச் சென்றபோது எதிர்பாராவிதமாக விபத்துக்குள்ளாகி இரும்பு கம்பி உடலை துளைத்த நிலையில் மரணப் போராட்டத்தில் இருந்த ஒருவரின் உயிரை பதுளை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் வெற்றிகரமாக காப்பாற்றியுள்ளனர். 37 வயதுடைய நபரொருவர் முருங்கைக்காய் மரத்திலேறி முருங்கைக்காய் பறிக்க முயன்றபோது எதிர்பாராவிதமாக மரக்கிளை முறிந்துள்ளது. இதனால் கீழே விழுந்த கொங்கிரீட் மதில் ஒன்றின் மீது விழுந்துள்ளார். இதன்போது மதிலில் நீட்டிக் கொண்டிருந்த இரும்பு கம்பி ஒன்று அவரின் வயிற்றுப் பகுதியை துளைத்து முதுகின் வழியாக வெளியே வந்தது. மிகவும் ஆபத்தான நிலையில் அவர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தின் தீவிரத்தை உணர்ந்த வைத்திய குழுவினர் உடனடியாக செயற்பட்டனர். அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி பாலித ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் முதலில் உடலுக்கு வெளியே நீண்டு கொண்டிருந்த இரும்பு கம்பியின் ஒரு பகுதியை வெட்டி அகற்றினர். பின் அவர் அறுவை சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார். நீண்ட நேர போராட்டத்துக்கு பின் உடலில் உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு உட்புறம் இருந்த இரும்பு கம்பிகள் முழுமையாக அகற்றப்பட்டன. நுணுக்கமாக இந்த அறுவை சிகிச்சையை செம்மையாக செய்து முடித்து அந்த நபரின் உயிரை மீட்டெடுத்த பதுளை வைத்தியசாலை வைத்திய குழுவுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கொழும்பில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வொன்றில் பாதுகாக்கப்பட்ட உயிரினமான மலைப்பாம்பை தனது கழுத்தில் சுற்றியவாறு நடனமாடிய யுவதியை கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பிரேமரத்ன உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேத்மி ஹிரண்யா என்ற யுவதியை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தாக்கல் செய்த முறைப்பாட்டை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க வனவிலங்கு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு குறித்த யுவதிக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் அதை புறக்கணித்து சமூகம் அளிக்க தவறியதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என அச்சுறுத்தலில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கிய நிலையில் 2 எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிய சில மணி நேரங்களுக்கு பின் 2 எரிவாயு நிலையங்களையும் ஒரு குழாய் வழியையும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறிவைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க எதிரிகளால் நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இஸ்ஸபஹரானில் உள்ள காவே தெருவில் அமைந்துள்ள எரிவாயு நிர்வாக கட்டிடம் மற்றும் எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையமாகவே குறிவைக்கப்பட்டன. இவ்வாறு இந்த செய்தி வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.